ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஆடியன்ஸ் வந்து நம்மளுடைய வீடியோஸில் ட்ராவல் பண்ணுற விதமாக ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய அப்டேட்ஸ் வந்து தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டெமோ பார்க்க போகிறோம். ஏன்னா கம்ப்ளீட்டாக இன்னும் எல்லாருக்குமே அவைலபிள் ஆகலை. அதாவது அந்த டைம்டு ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் வந்து ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு கமெண்ட்ஸ்குள்ளேயே இந்த டைம்டு ரியாக்ஷன் மாதிரியான விஷயங்கள், ஈவன் டைம்டு கமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த வீடியோஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் போய் சேரும். லைக் பிஃபோர் மானிட்டரைசேஷன் வாட்சர்ஸ் அப்படிங்கிற விஷயமும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த டைம்டு ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியாமல் இருந்தது இல்லையா? லைக் வந்து இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் இன்சைட்லேயே இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. மற்ற சேனல்ஸ்லாம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவைலபிளாக இல்லை. ஒன் பை ஒன்னாக அவைலபிள் ஆகும், ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவைலபிளாக இல்லை என்னுடைய சேனலில், என்னுடைய அக்கௌண்ட்டில் நான் போய் பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு அவைலபிளாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கமெண்ட்ஸை நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து அந்த ஹார்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம டேப் பண்ணலாம். ஜஸ்ட் பர்டிகுலராக ஏதாவது ஒரு வீடியோ வந்து ரன் ஆகுது, ஏதாவது ஒரு டைம் லைனில் வந்து வீடியோ வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணும்போது அந்த ஒரு டைம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்ம குறிப்பிட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எமோட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமோஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் வந்து ப்ளே ஆகுது. லைக் சேம் லைக் நமக்கு வந்து ஹாட் ஸ்டார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து சேட் பண்ணுற மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எமோஜிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணுற மாதிரி 6, 4 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து போர் அடிக்காமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து நம்மளுடைய வீடியோஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்துருக்குது. அஃப்கோர்ஸ் வாட்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனும் இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு இந்த ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது வரைக்கும் இதில் இந்த மாதிரி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய அதில் அப்டேட் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ஆள் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வரைக்கும் நிறைய அப்டேட்ஸ் அது ரிலேட்டடாக, அதாவது நம்ம ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் வாட்சர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா கொண்டு வர்ற மாதிரி, ஆடியன்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணுற வைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிற அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு 4 ஃபியூச்சர் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஆடியன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண வைக்கிற விதமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம கொடுத்தா கூட கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும், சாப்டர்ஸாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வரும். ஸோ லைவ் சேட், ஈவன் லைவ் சேட்டு கூட நீங்கள் லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சைடில் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம போர்ட்ரேட் மூலில் வச்சாலும் சரி, லேண்ட்ஸ்கேப்பில் வச்சாலும் சரி, இடையூறுகள் இல்லாத விதமாக அந்த வீடியோவும் ப்ளே ஆகும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமும் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, அதாவது டைம்டு கமெண்ட்ஸ் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க அதிகமாக ஒரு வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமை மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைம்டு கமெண்ட்டுக்கான அந்த ஒரு ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து வியூ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஆடியன்ஸ் என்ன தான் வீடியோ பார்த்து முடித்தாலும் பர்டிகுலராக அந்த ஒரு இடங்களை வந்து ரிப்பீட்டடாக பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கும். ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுடைய கமெண்ட்டையும் ரீட் பண்ணுவோம். அதே சமயம் அந்த டைம்டு கமெண்ட் அந்த ஒரு விஷயத்தையும் செக் பண்ணுறதுக்கு தனியாக ஃபில்டராக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது. மூணாவதாக பார்க்கக்கூடியது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்த ஃபியூச்சர், அதாவது லூப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை இனேபிள் பண்ணோம்னா நம்ம ஈவன் ஒரு ஷார்ட் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம். அதாவது ஷார்ட் வீடியோனா ஜஸ்ட் லேண்ட்ஸ்கேப் மூலியே நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். அது ஜஸ்ட் வந்து 1 மினிட்டுக்கு பிலோவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டினியூவாக அதை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி லூப்பில் போகிற மாதிரி வீடியோ மேக் பண்ணியிருந்தோம்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆன் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து அந்த மாதிரி கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லூப் வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி எந்த ஒரு இடையூறு இல்லாமல். ஸோ இந்த ஒரு அப்டேட்டை மூணாக சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ண வைக்கக்கூடிய ஃபியூச்சராக இருக்கக்கூடியது. ஸோ அது போக நாலாவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வீடியோவுக்கு வெளியே வந்து நம்ம வந்து தம்ப்நெயில ஒரு இம்ப்ரெஷனாக பார்க்கக்கூடிய இடத்துல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்னுடைய செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட் டேப்பை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா அந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் போகும். ஸோ ஜென்ரல்குள்ளே போனோம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி ப்ளேபேக் இன் ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஆல்வேஸ் ஆன் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது வீடியோஸ் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணும். லைக் வீடியோ வந்து ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம வெளியே இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் ட்ராக் பண்ணிக்கலாம். இதற்கான வாட்ச் ஹவர்ஸும் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்பில் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க.
ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோவும் கேட்டுக்கலாம், சப்டைட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி ஓவரால் இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணோம். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.